ஜெய் சாயிராம். நம்மிடத்தில் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கூட இறைவன் தந்த உடலும் உயிரும் நம்மிடம் இருக்கிறது. நம்மிடம்தான் இருக்கிறது. அதில் நம்பிக்கை நிறைந்த மனம் இருந்தால் போதும். இன்றைய நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றியை தரும் நாளாகத்தான் இருக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகி இருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. என் அன்பு பிரியமே, துணிவோடு இருக்க கற்றுக்கொள். உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லை என்றால் நீ உன்னுடைய வாழ்வில் முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை விதையாக்கி அந்த விதையை உன்னுடைய திறமையால் மரமாக ஆக்கிவிடு. விமர்சித்தவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னுடைய வெற்றி மிக பிரம்மாண்டமாகவே இருக்கும். வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கையில் எதுவுமே மாறிவிடாது என் பிரியமே. உன்னிடம் விடாமுயற்சி மட்டும் உன்னுடைய வாழ்வை பலமாக மாற்றும். நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்வதற்கு இங்கு எவருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை புரிந்து கொள். ஆனால் நீ அடையவிருக்கும் வெற்றிக்கான தகுதியை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. எப்பொழுதுமே மறந்துவிடாதே. வெற்றியின் ரகசியமே நீ செய்கின்ற வேலையை உன்னுடைய முழு விருப்பத்தோடு செய்வதுதான் என்பதை முதலில் தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய சிந்தனையில் நீ செய்கின்ற சிறிய மாற்றம், அந்த சிறிய மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய எண்ணம் போல்தான் உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கும். வாழ்வில் சறுக்கல்கள் வரும் பொழுது உடைந்து விடாதே. மனம் நொறுங்கி விடாதே. தோல்விகளை சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் என்று எவருமே கிடையாது. நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடித்த வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே.
என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய், வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. என்னிடம் கேள்வியாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அந்த சாயியின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். கஷ்டம் வருவதும், கஷ்டம் வந்தால் சாயி தேவா நம்மை நெருங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் சாயி பாபாவே ஆகிய என்னப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார். என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். எந்த துன்பத்திலும் என்னை காப்பாற்றுவார். எனக்காக அவர் உழைத்து கொண்டே இருப்பார். என்னை வெற்றியடைய வைப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை, உறுதிமொழிகளை உனக்குள் எடுத்துக்கொள். நீ நினைப்பது போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக முடியாது குழந்தையே. நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன். சந்தோஷமாக இரு. எதை நினைத்தும் கவலையே வேண்டாம். திடீரென ஒரு திருப்பம் உன் வாழ்வில் வந்தே தீரும். உன்னுடன் உன் தந்தை நான் தான் இருக்கிறேனே. தைரியமாக இரு. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், உன்னை விட்டு போவது போகட்டும். எதுவாயிருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. என்னையே சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று என்னை நம்பி வந்த உன்னை நட்டாற்றில் நான் விட்டுவிட மாட்டேன். சத்தியம் எப்போதும் தோற்பதில்லை. நீ தோற்கப் பிறந்தவனும் அல்ல. இதை முதலில் உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன் அருகிலேயே. ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கூடவே அவரை கவனித்துக் கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா? அப்படித்தான் நானும் நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உன் கூடவே இருப்பேன். இருந்து கொண்டிருக்கிறேன். இனியும் இருப்பேன். தைரியமாக இரு. உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். என்னை முழுமையுமாக நம்பிவிட்டு பின் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? என் பிள்ளையே, உன் கஷ்டங்களெல்லாம் விலகி நல்ல காலம் பிறக்கும் நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. நீ எதை நினைத்து கவலைப்படுகிறாயோ அதுவெல்லாம் சரியாகும் நேரமும் வந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் உன் வேதனை குறையத்தான் போகிறது. இனி நீ விரும்பியதை அடைந்தே தீருவாய். இனி நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நீ போராடும் மிகப்பெரிய விஷயம் ஒரு அதிசயத்தில் முடியத்தான் போகிறது. இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். அதிசயம், அற்புதம், ஆனந்தம் எல்லாம் அரங்கேறும் நேரமும் கூடி வந்திருக்கிறது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தி வருவதைக் கண்டு நீ திக்குமுக்காடப் போகிறாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும், நடந்து கொண்டிருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்து.
எதை நினைத்தும் வருந்தாதே, நம்பிக்கையோடு இரு. நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். கவலையின்றி, பயமின்றி, துன்பமின்றி கம்பீரமாக நீ வாழத்தான் போகிறாய். திடீரென திருப்பம் உன் வாழ்வில் வந்தே தீரும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி நான் வரவழைப்பேன். இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன் வாழ்வின் உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். உன் தாய் தந்தைக்கு எப்பொழுதுமே சேவை செய். உன்னுடைய கோபத்தை முதலில் தியாகம் செய். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் அவமானத்தை கற்றுக்கொள்ள பழகிக்கொள். சாதித்தவர்கள் நிறைய அவமானங்களை பெற்றால் மட்டுமே சாதிக்க முடியும். சாதித்தவர்களெல்லாம் அவமானங்களை நிறையவே பெற்றிருப்பார்கள் என்பதுதான் இங்கு உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாக நான் உன்னிடம் வந்த பிறகு நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நானே உன்னை ஒளிர வைப்பேன். நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன் வாழ்வில் இருந்த தடைகளெல்லாம் துடைத்து எறியப்பட்டு விட்டது. உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களெல்லாம் நான் களைந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷ பாதையில்தான் நீ பயணிக்கப் போகிறாய். இதுவரை கஷ்டத்தோடு வாழ்ந்திருந்த உன் நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுத்திருக்கும் புதிய வாழ்விற்கான அடித்தளம்தான். எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் அது சாயப்பாவின் அனுமதியால் தான் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு பொறுமையாக இரு. எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கான நற்பலன் உன்னிடம் வந்து சேரும். உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ, கீழ்த்தனமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி வேறு விதமாக மற்றவர்களிடம் போய் சொன்னாலோ, அவர்களிடம் போய் சண்டைக்கு நிற்காதே, கோபப்படாதே. அவர்கள் இப்படி நம்மை செய்துவிட்டார்களே, ஏளனமாக பேசிவிட்டார்களே என்று அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவர்களுக்கு எந்த விதத்தில் பதிலை கொடுக்க வேண்டுமோ, எப்படி திருப்பிக் கொடுக்க வேண்டுமோ அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். காலம் வரும் வரை அவர்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன். அந்த காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நடந்தால் உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேரும். நான் நல்ல வார்த்தையை தான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். இது உனக்கான அசரீரி வாக்கு. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறிந்துவிடு. நிச்சயமாக உன் நிலை மாறி நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராயிருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் தாயாக தகப்பனாக என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்.
சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ பயப்படவோ அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன்மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல், என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே உன் மனதை சமநிலையாக வைத்துக்கொள். இன்பத்தை கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். முயற்சித்துப்பார், உன் வாழ்வில் நிம்மதியாக இருக்கும். எப்பொழுதுமே நீ நீயாகவே இரு. அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்களோ என்று மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உன்னுடைய சிந்தனையை செலவழிக்காதே. மற்றவர்களுக்காக எப்பொழுதும் யோசிக்காதே. ஏனென்றால் இங்கு யாருமே நல்லவர்களல்ல, நிரந்தரமானவர்களும் அல்ல. அனைவருக்குள்ளும் ஒரு சுயநலம் நிச்சயமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன் எண்ணங்கள் எண்ணங்களாகவே இருந்தால் எந்த பயனுமே இல்லை, எந்த பலனுமே இல்லை. எண்ணங்களை செயல்களாக மாற்றம் பெற்றால் மட்டுமே அனைத்தும் வெற்றிகரமாகவே அமையும். எனவே எண்ணங்களை எண்ணங்களாகவே வைத்து கொண்டிருக்காதே. செயல்படு. செயல்பட்டு கொண்டே இரு. முயன்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. இங்கு எல்லாமே சாத்தியமாகும். வாழ்க்கையே உன் வசம்தான். நீ நினைப்பதுதான் உனக்கு வாழ்க்கையாகவே அமையும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் எப்பொழுதும் சிறப்பானதாகவே இருக்கும். மனிதன் தன்னுடைய இயலாமைக்கும் முடியாதவைக்கும் தான் பெயர் ஒன்று வைத்திருக்கிறான். அதன் பெயர் என்ன தெரியுமா? அதுதான் விதி. நீ விதி என்று நினைத்துவிட்டால், இதுதான் விதி என்று நினைத்துவிட்டால், பின்பு செயல்படக்கூடிய ஆற்றல் உன்னில் குறைந்துவிடதான் செய்யும். அமைதியான மனநிலையில் சில முடிவுகளை எடுத்தால் அது உன் வாழ்வில் ஏதோ ஒன்றின் தொடக்கமாகவே இருக்கும். எனவே மனதை முதலில் அமைதிப்படுத்த கற்றுக்கொள். அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு முடிவை எடுத்தால் அது உன் வாழ்வில் ஏதோ ஒரு முடிவாகத்தான் மாறும். நல்ல முடிவாக மாறவே மாறாது. எனவே
தீர்க்கமாக சிந்தனை செய்துவிட்டு பின் ஒரு முடிவை எடு. ஆனால் முடிவு எடுத்த பிறகு நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான நேர்மறை சிந்தனையான அடியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர எதிர்மறையாக இருக்கவே கூடாது. எடுத்து வைத்த அடியை எப்பொழுதும் பின்னோக்கி எடுத்து வைக்காதே. நீ நினைப்பது எல்லாம் சுபமாக நடக்க நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் மனதில் தேவையில்லாத பயமோ குழப்பமோ வேண்டவே வேண்டாம். வருகிற எல்லாவற்றையும் என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே இருக்கும் என்று வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். உனக்கு நான் பல விதத்தில் என்னுடைய ஆசிர்வாதத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ மனதை போட்டு அலட்டிக் கொள்ளாமல் என்னுடைய ஆசிர்வாதம் என்று வருவதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். ஏனென்றால் உனக்கு நல்லது அல்லாத ஒன்றை, உனக்கு தேவையில்லாத ஒன்றை உன் வாழ்வில் நான் நடத்த மாட்டேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிள்ளையே, நீ சாப்பிடும் ஒவ்வொரு உணவும், ஒவ்வொரு கவல உணவும் என்னால் தரப்பட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. அதனால் சந்தோஷமாக சாப்பிடு. சாப்பிடும் பொழுது நிம்மதியாக சாப்பிடு. ஒரு நாளும் சாப்பாட்டை வீணாக்காதே. சாப்பாட்டில் கோபத்தையும் காட்டிவிடாதே. சாப்பிடும் பொழுது என்னை முழுவதுமாக நினைத்து கொண்டு சாப்பிடு. நீ உண்ணும் சோறு நான் தானே. நானே உனக்கு ஆகாரமாய் பலம் தருகிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கான பலம் அனைத்தும் பெருகி கொண்டுதான் இருக்கும். நடப்பதெல்லாம் உன்னுடைய நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதேனும் மாறி நடந்துவிட்டால் இப்படியாகிவிட்டதே, நம் வாழ்க்கை என்னாகப் போகிறதோ என்ற பயம் உன் மனதில் வர வேண்டிய அவசியமே இல்லை. குழம்பி விடாதே. உனக்கு கெடுதல் நடக்க நான் விட்டு விடுவேனா? நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு இரு. மனதை முதலில் சமாதானமாக வைத்துக்கொள். உன் கையை நான் தான் பற்றி கொண்டே இருக்கிறேனே. நீ தடுக்கி விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். உன் தலையெழுத்து நன்றாகத்தான் இருக்கிறது. அப்படி மாறி சென்றாலும் கூட நான் உன் தலையெழுத்தை மாற்றி எழுதுவேன். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பது உனக்கு தெரியும் தானே? பின் உன் மனதை போட்டு அலட்டிக் கொண்டே இருக்காதே, குழப்பிக்கொண்டே இருக்காதே. கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பம்? நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டது போல நீயே நினைத்து கொண்டு சாயப்பா எனக்கு உதவவே இல்லை என்று நீயே தவறாக புரிந்து கொண்டு என் மீதும் கோபப்படுகிறாய். எதற்காகவும் கலங்காதே என் கண்மணியே. விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக நீ பெறுவாய். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. நான் உனக்கு செய்யாமல், என் தங்கமான பொக்கிஷத்திற்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு நல்லது செய்வேன் என்று நீ நினைக்கிறாய்? எதையுமே தவறாக புரிந்து கொண்டாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு வர வேண்டியது, உன் வாழ்க்கைக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை உன்னிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவின் பொறுப்பு. அது எப்பொழுதுமே தவறவே தவறாது. வலிகளை பற்றியோ துன்பத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எந்த பயனும் கிடைக்கவே கிடைக்காது. வலியும் துன்பமும் ஒரு நாள் மாறிவிடும், நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் உன் மனதை மாற்ற முடியுமா? நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உன் மனதை மாற்ற முடியும்? மாற்றி நல்லதை சிந்திக்க வைக்க எப்படி உன்னால் முடியும்? எனவே என் குழந்தையே, நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. உனக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து கண்டிப்பாக சேரும். உன் துன்பத்தையும் சிறப்பானதாக மாற்றி யோசி. உன்னுடைய வலிகளும் இன்பமயமாக மாறிவிடும். உன்னுடைய துன்பங்களும் இன்பங்களாக மாறிவிடும். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையாக மாறும். எண்ணத்தை எப்பொழுதும் நல்ல எண்ணங்களாக வைத்துக்கொள்.
தூய எண்ணங்களாக வைத்துக்கொள். உன் எண்ணப்படி எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே, கவலைப்படாதே, வேதனைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. உன்னை உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக நான் அழைத்து செல்வேன். உன் தேவைகளை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். உனக்கான எல்லாமே கூடி வரும் நாள் மிக தொலைவில் இல்லை, நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்கத்தான் போகிறாய். சந்தோஷம் உன்னை தொட பக்கத்தில் வந்துவிட்டது. விடியலுக்காக காத்து கொண்டே இரு. உனக்கான விடியல் உனக்காகவே விடியப் போகிறது. அந்த நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல நாள் எல்லாம் கூடி வரும் பொழுது உனக்கு தேவையானதை உன்னிடமே நான் ஒப்படைத்து விடுவேன் என் கண்மணியே. அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை சுற்றியிருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் அவர்களுக்கு செவி கொடுக்காமல் உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு.